எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சாங்க குறிப்பு 12 ராசிக்கும் ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாத பலனில் கன்னி ராசியோட பலன் தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம், பராபவ வருடம், ஆணி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுபமுகூர்த்தம் 12/7/2026. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மதியம் 3:15 மணி 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை சூலம். அப்போ இன்னைக்கு புதுசாக ஒருத்தவங்க வீடு கட்டி கிரகபேசம் பண்ணுறாங்கன்னா அந்த தலைவாசல் ராஜநிலை மேற்கு வாசப்படியாக இருந்தால் பிரச்சனை தான். ஓகேங்களா? எப்போதுமே சூலம் எந்த திசையோ அந்த திசை நோக்கி ராஜநிலை கதவுகள் இருக்கும் பட்சத்தில் அவங்க அன்னைக்கு வீடு கிரகபேசம் பண்ணக்கூடாது. அது நிம்மதியான வாழ்க்கையை தராது. இந்த டிப்ஸ் இது வரைக்கும் ஜோதிடத்துறையில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. முதலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ராஜநிலை ரசிக பெருமக்கள் கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டா சரியாக போகும். அதாவது பயணங்கள் இருந்துச்சுனால் மேற்கு திசையை நோக்கி பயணம் வந்தால் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சதுர்தசி திதி. நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம். யோகம் விருத்தி நாம யோகம். கரணம் கரசை கரணம் காலை 10:31 வரை. பின்பு வணிசை கரணம். சந்திராசிரமம் விஷாக நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள். ரிஷப ராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான். மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான். கடக ராசியில் குரு பகவான். சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான். கும்ப ராசியில் ராகு பகவான். மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? திருமணம் நடக்கணுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? கொடுத்த பணம் வேணுமா? வேலையில் ப்ரொமோஷன் தேவையா? சம்பள உயர்வு, வெளிநாட்டுக்கு போகணும், நல்ல வேலை கிடைக்கணும், உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும், இது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருந்தாலும் நம்ம ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. உங்கள் ராசி அல்லது உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சிருந்தால் ஓகேங்களா, அந்த நம்பர் நம்ம சொல்கிற நம்பரை எழுதிட்டு வாங்க. ஒரு 100 நாள் மட்டும்தான். இந்த 100 நாளில் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். என்ன நீங்கள் நினச்சிட்டு எழுதுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ ஒரு கோரிக்கை, உங்கள் குழந்தைக்கு இப்போ திருமணம் நடக்குமா, என் பையனுக்கு திருமணம் நடக்கணும், நன்றி இறைவா, அவ்வளோதான். அதை சொல்லிட்டு இந்த நம்பரை மட்டும் எழுதுங்க. 100 நாளில் உங்களோட குழந்தைக்கு வரன் முடியும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 64 64. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72 72. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 41 41. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 79 79. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 74 74. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 99 99. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 77 77. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 33. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 02. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 04. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 32.
மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 37. இந்த எண்கள் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள் காமனானது. உங்களோட ஜாதகப்படி உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இது எல்லாத்துலேயுமே சரியான எண்கள் தான் இருக்குதா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் தான் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான எண் நீங்கள் பயன்படுத்தும் போது ஃபோன் தான் கம்யூனிகேஷன், அது மூலம் தான் நம்ம எல்லாத்துட்டையும் பேச்சு எல்லாமே நடக்குது. ஸோ அதில் சரியான நம்பர், அதிர்ஷ்டமான நம்பர், பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பூர்த்தியாகும். நம்ம அடுத்தது கன்னி ராசிக்கு ஆடி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். நேத்திக்கு குழந்தை பாக்கியம் அரசியல் இருக்க வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 6ஆம் இடம் வேலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசிக்கு கடந்த 1.25 வருஷமாக ராகு 6ல் தான் இருக்கிறாங்க. 6ஆம் அதிபதி சனி பகவான் வந்து 7ல் பயணம் செய்கிறாங்க. உங்களோட 6ஆம் இடத்த வந்து சந்திரன், சுக்கிரன், கேதுவோட பார்வையில் வந்து இருக்கு. எனவே புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒன்று உருவாகும், கிடைக்கும். ஒரு சில நபர்களுக்கு வந்து இடமாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அல்லது உங்களுக்கு மேலே இருக்கிற மேல் அதிகாரிகள் வந்து இடம் மாறுறதுக்கு, அதாவது அவங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஒரு சில நபர்களுக்கு வந்து சம்பள உயர்வு ரொம்ப வருஷமாக பெண்டிங் உள்ளது. இப்போ இந்த ஆடி மாதத்தில் சம்பள உயர்வுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து கணவன் மனைவி. கன்னி ராசியில் பிறந்த கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்? பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து 7ஆம் இடம் பாதகஸ்தானம் தான், அது எழுதப்பட்ட விதி. அப்போ இயற்கையிலே வந்து 2 பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. உங்களோட 7ஆம் அதிபதியான குரு 11ல் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதே இடத்த குரு பார்க்குறாங்க. சின்ன சின்ன சோம்பல்லாம் இருக்கும்னா 2 வருஷத்துக்கு. ஏன்னா மீன ராசியில் சனி பகவான் அங்கே தான் இருக்க போகிறாரு. அதனால் சோம்பல் அதிகமாக தான் இருக்கும். புண்ணிய காரியங்கள் அதிகமாக செய்யணும். புண்ணிய ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகமாக ஏற்படும். அந்யோன்யம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. கண்டிப்பாக அங்கே போய் கடலில் வந்து குளிக்கிறது, சேஃப்டியாக குளிக்கணும். ஓகேங்களா? வேளாங்கண்ணியில் போய் குளிக்கிறது, அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் குளிக்கிறது, கன்னியாகுமரியில் குளிக்கிறது, சேஃப்டியாக ஒரு அடிக்குள்ளார தண்ணி வர்றதில் பார்த்து குளிச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பானது. ஓகேங்களா? சேஃப்டி ரொம்ப 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 முக்கியம். அதேமாதிரி கும்பல் இருக்க நேரத்தில் கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க. அதுவும் வந்து கொஞ்சம் தர்ம சங்கடம் தான் வரும். கவனமாக இருக்க வேண்டும். இப்போ கன்னி ராசியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். உங்களோட உட்பிரிவு, ஓகேங்களா, உங்களுக்கு உட்பிரிவு ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் சில கேஸ்ட்டுக்கு உட்பிரிவு உண்டு. உங்களோட உட்பிரிவில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருமணங்கிறது நடக்கும். இதை பயன்படுத்திக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இன்னும் 1 இயருக்கு உங்களுக்கு அந்த அமைப்பு நல்லாவே இருக்கு, பார்த்துக்கலாம். அடுத்தது 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. 9ஆம் இடம் ரிஷப வீடாக வரும். அங்கே செவ்வாய் வந்து உட்காந்துருக்குறாங்க. 9ஆம் அதிபதி 12ல் வந்து பயணம் செய்கிறாங்க. சனி பகவானோட பார்வை 9ஆம் இடத்துல விழுது. அப்போ உங்களோட தந்தைக்காண்டி நீங்கள் வந்து வீண் விரயம் செய்யணும். அதாவது மருத்துவ செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் வரும் உங்கள் தந்தைக்காண்டி. அது நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கலாம். ஏற்கனவே சுப செலவு சொன்ன பார்த்தீங்கன்னா, அது மாதிரி குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வர்றது, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களோட தந்தை இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு வந்து கொஞ்சம் கோப குணத்தில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட தந்தைக்கு வந்து பல், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு சரியாகும். தலை சார்ந்த வலி வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மந்த தன்மையாக இருப்பாங்க, அதாவது சோம்பேறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது தொழில் மற்றும் மாமியார் வந்து எப்படி இருப்பாங்க? 10ஆம் இடம் புதன் தான் ஆட்சி பலன் பெற்று இருக்கிறாங்க. அந்த இடத்த கேது பகவான் பார்க்குறாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். தொழிலில் நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. தொழிலில் வந்து விரிவுபடுத்தலாம் சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கன்னி ராசியில் பிறந்தவங்க. அதெல்லாம் நல்லபடியாகவே சுமூகமாகவே நடக்கும். ஓகேங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான தயக்கம் வேண்டியதில்லை. அடுத்தது மாமியாருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மாமியாருக்கு நீங்கள் ஒரு சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஓகேங்களா? அது வந்து செலவு செய்யலாம், தவறு கிடையாது. மாமியாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வார்த்தைகள் வந்து நல்லா கவனமாக கேட்கணும். அவங்களோட வார்த்தைகள் வந்து உண்மையை தான் பேசுவாங்க. ஏன்னா குடும்பத்தில் சில வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரும். அப்போ உங்களோட மாமியார் தான் சரியானபடி உண்மையை பேசுவாங்க. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. 11ஆம் இடம் அண்ணன், அக்காவை குறிக்கக்கூடியது. மருமகன் அல்லது மருமகளை குறிக்கக்கூடியதான் 11ஆம் இடம். ஓகேங்களா? இங்கே 11ல் வந்து குரு பகவான் இருக்கிறாங்க, சூரியன் இருக்கிறாங்க. அந்த அதிபதி வந்து 12ல் வந்து மறைஞ்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கு அண்ணன், அக்காக்காண்டி சின்ன சின்ன விரைய செலவுகள் செய்யலாம். அது சுப செலவாக மாற்றிங்க. அல்லது உங்களுக்கு மருமகன், மருமகள் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் விரைய செலவு செய்யணும். அதெல்லாம் சுப செலவாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இருக்கும். இந்த காலகட்டத்தில் யார் பேச்சையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய நேரங்கள் இது. காசு பணம் வந்து பார்த்தீங்கன்னா
சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே ஓடிட்டு இருப்பாங்க. குடும்பத்தை கவனிச்சுக்க மாட்டாங்க. அதுதான் அந்த 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. பதவி உயர்வு கிடைக்குமா? கன்னி ராசியில நிச்சயமாக கிடைக்கும். வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வெளிநாட்டு யோகம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே லாஸ்ட் 1 இயரா கேது இருக்கனால தடைப்பட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரூட் கிளியர் ஆயிடுச்சு. நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பரிகாரம் நம்ம பரிகாரமாவே மனிதனா பிறந்த எல்லோரும் அவங்களோட குலதெய்வத்தை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கணும். குலதெய்வத்தை மிஞ்சி வேற எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாது. ஓகேங்களா? குலதெய்வமே தெரியல சார் அப்படின்னு நம்மளோட இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கு தினமும் சூரியன் வழிபாடு, இரவு சந்திரன் வழிபாடு பண்ணா ரொம்ப சிறப்பு. சூரியன் வழிபாடு காலை 7 மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு செய்யணும். சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குலதெய்வம் யாருங்கிறத நீ எனக்கு தெரியப்படுத்து. அவ்வளவுதான். அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சந்திரன். அமாவாசை அன்னைக்கு என்ன சார் பண்றது? நிலா தெரியாதும்பாங்க. பரவாயில்ல, வானம் ஒண்ணு இருக்குல்ல, அத பார்த்து நீங்க கும்பிட்டாவே சரியா போச்சு. 2 3வது உங்க வீட்டுக்கு பக்கத்துல அல்லது உங்க வீட்ல ஏதாவது ஒரு சாமி போட்டோ வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா, துல்லியமா ஒரு நேரத்துல போய் அந்த சாமிக்கு முன்னாடி போய் நின்றணும். காலையில 6 மணின்னா 6 மணி, 8ன்னா 8 மணி. ஓகேங்களா? எந்த நேரம் உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கோ, அல்ல எந்த நேரத்துல போனா உங்க மன நிம்மதியா இருக்குமோ, அந்த நேரத்த கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி சாமிக்கு முன்னாடி போய் நின்னுங்க. நிச்சயமாக உங்களோட கோரிக்கை நிறைவேறும். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.